வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது நேட்டோவை பத்தி. அதாவது உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ராணுவ கூட்டணி பத்தி தான். ஆனா இப்போ அதோட அஸ்திவாரத்திலேயே சில பெரிய விரிசல்கள் விழ ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காக இந்த விரிசல்கள் வருது, இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே இந்த ஒரு கூர்மையான அறிக்கையில இருந்து தான் தொடங்குச்சு. அமெரிக்கா இல்லாம நேட்டோ ஒரு பூஜ்யம். இது ஒரு பக்கத்துல இருந்து வந்த நேரடி சவால். ஆனா இந்த தடவை ஐரோப்பாவும் சும்மா இல்ல, அதே கூர்மையோட பதிலடி கொடுத்திருக்காங்க. ஐரோப்பா முழுக்க இதுக்கு எதிர்வினைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. பிரான்ஸ் நாட்டோட ராணுவ கட்டமைப்புல இருந்து வெளியேற போறோம்னு மிரட்டினாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா கூட இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தையே முடக்குவோன்னு சொன்னாங்க. இது வெறும் வார்த்தை போர் மாதிரி தெரியல, ஒரு உண்மையான அரசியல் பொருளாதார புயலாவே மாறிக்கிட்டு இருக்கு. இத்தாலியோட பிரதமர் இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப கிண்டலா கேட்டாங்க, அப்போ என்ன ஐரோப்பா எல்லா மெக்டானல்ட்ஸ் கடைகளையும் ஆக்கிரமிக்கணுமா அப்படின்னு. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் நையாண்டி இல்ல, கூட்டணியோட அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கப்படுற அளவுக்கு ஒரு ஆழமான விரக்தியோட வெளிப்பாடு இது. சரி, இந்த அரசியல் சண்டைகள் எல்லாம் ஏன் இவ்ளோ தீவிரமா இருக்கு? இத நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா களத்துல ராணுவ ரீதியா என்ன யதார்த்தம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஐரோப்பா அமெரிக்காவோட ராணுவத்தை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கு? ஒருவேளை அமெரிக்காவோட அந்த பாதுகாப்பு கவசம் விலகிட்டா அதுக்கு ஐரோப்பா கொடுக்க வேண்டிய விலை என்னவா இருக்கும்? இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். ஐஎஸ்ஆர்னு சொல்லப்படுற உளவு, கண்காணிப்பு, உளவு பார்ப்பு வேலைகள் பத்தின டேட்டா இது. உக்ரைன் போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐரோப்பாவோட வான்வெளியில நடந்த இந்த மாதிரி முக்கியமான கண்காணிப்பு பணிகள்ல கிட்டத்தட்ட 3/2 பங்கு வேலைகளை செஞ்சது அமெரிக்கா தான். இது ஒரு மிகப்பெரிய சார்பு நிலைய நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, இந்த சார்பு நிலையோட விலை என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஐஎஸ்எஸ் பகுப்பாய்வின்படி அமெரிக்கா கிட்ட இருக்கிற 8 ஸ்பெஷல் உளவு விமானங்களை மட்டும் ஐரோப்பா வாங்கணும்னா அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $5 பில்லியன் செலவு பண்ண வேண்டியிருக்கும். நினைச்சு பாருங்க, இது வெறும் ஒரே ஒரு திறனுக்கான விலை தான். இந்த சார்பு நிலை வெறும் உளவு விமானங்களோட முடிஞ்சு போறதில்ல. பெரிய பெரிய கனரக ஆயுதங்களை தூக்கிட்டு போற ராட்சத விமானங்கள்ல இருந்து எதிரி கண்ணுல படாத ஸ்டெல்த் ட்ரோன்கள் வரைக்கும், பாதுகாப்பான தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள், ஏன் விண்வெளியில இருக்கிற செயற்கைக்கோள்கள் வரைக்கும் ஐரோப்பா அமெரிக்காவை தான் சார்ந்து இருக்கு. இதையெல்லாம் ஐரோப்பாவால ஒரே ராத்திரியில ஈடு செய்யவே முடியாது. ஐரோப்பாவோட இந்த பலவீனம் ரொம்ப ஆபத்தான ஒரு நேரத்துல வெளிப்படுது. ஏன்னா அவங்களோட கிழக்கு எல்லையில ரஷ்யா தன்னோட ராணுவ பலத்தை மறுபடியும் வேகமா கட்டமைச்சிட்டு இருக்கு. உக்ரைன்ல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் பலரும் நினைச்சதை விட ரொம்ப வேகமா அவங்க தங்களோட ராணுவ தளவாடங்களை மறுபடியும் நிரப்பிட்டு வராங்கன்னு பகுப்பாய்வுகள் சொல்லுது. இந்த டேபிள பாருங்க, குறிப்பா டேங்கிகளோட எண்ணிக்கைய. போர்க்களத்துல கிட்டத்தட்ட 5000 டேங்கிகளை இழந்த பிறகும் கூட ரஷ்யா பழைய டேங்கிகளை சரி செஞ்சும் புதுசா தயாரிச்சும் இப்போ அவங்களோட டேங்கி எண்ணிக்கைய போருக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ரஷ்யாவோட தொழில்துறை எவ்ளோ பலமா இருக்குன்னு காட்டுது. டேங்கிகள் மட்டுமில்ல, ரஷ்யாவோட நீண்ட தூர ஏவுகணைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த ஏவுகணைகளால ரஷ்யாவுக்கு உள்ள இருந்தே ஐரோப்பாவோட எந்த ஒரு நகரத்தையும் குறிவச்சு தாக்க முடியும். இது அச்சுறுத்தலோட தன்மையே மாத்துது. ஒரு பக்கம் ஐரோப்பாவோட இந்த சார்பு நிலை, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட தொடர்ச்சியான அச்சுறுத்தல், இது ரெண்டும் சேர்ந்துதான் அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில ஒரு பெரிய அடிப்படை மாற்றத்துக்கான பின்னணியா அமைஞ்சிருக்கு. போலந்து இத ஒரு முக்கியமான மாற்றமா விவரிக்குது. அதாவது முன்னாடி இந்த கூட்டணிங்கிறது பகிரப்பட்ட மதிப்புகள், சரித்திர ஒற்றுமைன்னு ஒரு உடன்படிக்கை மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் மாதிரி மாறிடுச்சு. அதாவது உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்ங்கிற கணக்கு தான், ஒரு பரிவர்த்தனை. இந்த புது அணுகுமுறை அமெரிக்காவோட உலகளாவிய முன்னுரிமைகளையே மாத்தி அமைச்சிருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னா ஐரோப்பாவோட முக்கியத்துவம் குறைக்கப்படுது. அமெரிக்காவோட இந்த புது முன்னுரிமை பட்டியல்ல முதல் இடம் அவங்க கண்டத்துல இருக்கிற நாடுகளுக்கு, 2வது இடம் ஆசியாவுக்கும் சீனாவோட போட்டிக்கும், 3வது இடம் தான் ஐரோப்பாவுக்கு. இதோட விளைவு என்ன தெரியுமா? பல தலைமுறைகள்ல முதல் முறையா ஐரோப்பா கிட்ட உங்க பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நேரடியா சொல்லப்படுது. இனிமே தற்சார்புங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயம். இதனால ஐரோப்பா ஒரு ரொம்பவே கஷ்டமான கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பல 10 வருஷங்களா ஐரோப்பிய தலைவர்கள் பதில் சொல்ல தயங்குன ஒரு கேள்வி இது. ஐரோப்பா எப்படி தனக்கான சொந்த பாதுகாப்பை உருவாக்கும்? இதுக்கு பதில் அவ்ளோ சுலபமா இல்ல. ஐரோப்பா தனக்குன்னு ஒரு புது வழிய உருவாக்கணும். சொந்தமா ஒரு பாதுகாப்பு துறைய வளர்க்கிறது, பக்கத்து நாடுகளோட உறவுகளை இன்னும் பலப்படுத்துறது, ஒருவேளை போர் வந்தா அதை சந்திக்க மக்களை தயார்படுத்துறதுன்னு பல படிகள் கொண்ட ஒரு நீண்ட பயணமா இது இருக்க போகுது. ஆனா இந்த பெரிய லட்சியங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு.
ராணுவத்துல சேர்றதுக்கும் இருக்கிறவங்கள தக்க வைக்கிறதுக்கும் ஆள் பற்றாக்குறை. இங்கிலாந்துல இத ஒரு பணியாயர் நெருக்கடினே சொல்றாங்க. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சகாப்தத்தோட முடிவு. எந்த நிபந்தனையும் இல்லாம அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்த அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் இனிமே வெளிப்படையா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அப்போ கடைசியா நாம இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்கிறோம். அமெரிக்காவோட நிழல்ல இருந்து வெளியே வந்து ஒரு புது வலிமையான யூரோப்பாவை தனியா நிக்க அவங்க தயாரா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் யூரோப்போட வர பல வருஷங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.